நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. இந்த ஜாஷ்வா டிவி நேயர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த காணொலி மூலம் உங்களை சந்திக்க மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஜெபம் இல்லாமல் அந்த எழுப்புதல் நேரத்துக்காக ஆண்டவரே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிற ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஒரு விஷயம் ஆண்டவரே, பிள்ளைகளை உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். வேண்டுதற்கும் நினைப்பதற்கும் நான் அதிகமாக செய்வன் சொன்னீங்களே அப்பா, அந்த வார்த்தையின்படி ஜெபிக்கிறோம். உங்கள் தெய்வீக பிரசன்னத்தின் வல்லமை பிள்ளைகளை ஆளுகை செய்வதாக அப்பா. இஸ்ரவேலில் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது போல அப்பா, பிள்ளைகளோடு கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாசிக்கலாமா? யாக்கோபு 1:17 வசனம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரவும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வெறுமையும் நிழலும் இல்லை. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரவும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. பாருங்கள், நமக்கு ஆண்டவர் நன்மையான ஈவுகளை கொடுக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் நன்மையான ஈவுகள்னால் என்ன அப்படின்னா, கர்த்தர் நமக்கு வரங்களை வல்லமையும் கொடுக்கணும், நம்மளை ஒரு விசேஷமான பாத்திரமாக என்ன செய்யணும், எடுத்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறது அவருடைய நோக்கம், அவருடைய சித்தமாகவும் இருக்குது. என்னென்னா, அவரை எப்படி பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் எப்படி அவரோடு கூட மகிமைப்பட்டாதோ அதே போல் நம்மளோடு கூட என்ன செய்யணும், இந்த தேசத்தில் மகிமைப்படுத்தி கர்த்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், நிரூபிக்கத்தக்க என்ன செய்யணும், நம்மளோடு கூட மகிமைப்படணும். அப்படிங்கிறது தான் பிதாவினுடைய சித்தமாகவும் இருக்குது, குமாரனுடைய சித்தமாகவும் இருக்குது. அப்போ அந்த சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம செயல்படும் போது தான் அவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறாரு. பாருங்கள், அந்த வரம் என்ன செய்யுது அப்படின்னா, வரமும் பாருங்கள், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் கிடையாதுன்னு சொல்கிறாரு. அப்போ பாருங்கள், ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. கர்த்தர் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு கிருபைகளை கொடுக்கணும், வரங்களை கொடுக்கணும், வல்லமைகளை கொடுத்து நம்மளை போல எடுத்து பயன்படுத்தணும். அதான் வசனம் சொல்லுதுங்க, ஆதிகாமத்தில் சொல்லுது, நான் மனுஷனை உண்டு பண்ணுறதுக்கு நான் என்ன செய்கிறேன், மனஸ்தாபப்படுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்காக மனஸ்தாபப்படுகிறாரு? ஆண்டவர் என்ன செய்யணும்னா, ஒரு பெரிய காரியங்கள் ஒரு மனுஷனை கொண்டு பெரிய காரியங்களை செய்யணும். இப்போ அவர் தனித்து செயல்பட முடியாது. வசனம் சொல்லுது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாதுன்னு சொல்லி வேதம் சொல்லப்படுது. அந்த பரிசுத்தம் என்ன செய்யலை, தேசத்துக்குள்ளே இல்லை, ஜனத்துக்குள்ளே இல்லை. அந்த பரிசுத்தம் உங்களுக்கு எனக்கு இருக்கிறதுனால தான் அந்த பரிசுத்த தேவனை தொழுது கொண்டு அந்த பரிசுத்தத்துக்கு ஜனத்தை நடத்தி வரணும். அப்படிங்கிறது தான் அந்த 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 பரிசுத்தத்துக்கு நேரம் ஜனத்தை நடத்தி வர்றதுக்கு தான் ஒரு மனுஷன் தேவை. அது நீங்களாக கூட இருக்கலாம். இந்த டிவி சேனலில் பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சொல்கிறேன், நீங்களாக கூட இருக்கலாம். கர்த்தர் ஒவ்வொரு மனுஷனுக்கும் அழைப்பு வைத்திருக்கிறாரு. கடைசி கால அந்த அழைப்புகளை என்ன செய்யணும், ஆண்டவர் உங்களை என்ன செய்கிறாரு, தெரிந்து கொண்டிருக்கிறார். வாசிக்கலாமா? சங்கீதம் பாருங்கள், ஆண்டவர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறதுக்கு தான் அவர் பாருங்கள், கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டால் கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். என் பயங்கர் எல்லோரும் வெக்கி மிகவும் கலங்கி போவார்கள். அவர் பின்னதாக திரும்பி சடுதியில் வெட்கப்படுவார்கள். பாருங்க, தாவீது சொல்கிறாரு, கர்த்தரின் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தரின் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். என்னென்னா, நமக்கு ஜெபத்தில் நம்ம எதை கேட்குறோமோ அதை பெற்றுக்கொள்வோன்னு சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. அப்போ நம்ம ஜெபத்தில் எதை கேட்டாலும் என்ன செய்வோம், பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தருடைய ஆவியானவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த அந்த வல்லமைகளை பெற்றுக்கொள்கிறதுக்கு என் நாமத்தினால் எதை கேட்டாலும் நான் உனக்கு தருவேன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த வரங்களை பெற்றுக்கொண்டால் தான் நம்ம ஊழியத்தில் என்ன செய்ய முடியும், ஒரு பலத்த காரியங்களை செய்ய முடியும், ஊழியத்தில் ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும், ஊழியத்தில் ஒரு வல்லமைகளை பார்க்க முடியும், ஊழியத்தில் ஒரு கிரிகளை பார்க்க முடியும், ஊழியத்தில் என்ன செய்யும், ஒரு மாற்றங்களை பார்த்து ஊழியத்தின் நிலைகளை என்ன செய்ய முடியும், விரிவாக்க முடியும். நமக்குள்ள வரங்களும் வல்லமைகளும் வெளிப்படும் போது தான் என்ன செய்வாங்க, அநேகர் நம்மளை தேடி வருவார்கள். ஆண்டவர் நாம மகிமைப்படுறதுக்கு என்ன செய்ய முடியும், அந்த வரங்களை நம்ம பயன்படுத்தி கொண்டு வர முடியும். இல்லைனா என்ன செய்ய முடியாது, பயன்படுத்தி என்ன செய்ய முடியாது, கொண்டு வர முடியாது. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளோடு கூட இடைப்படணும் அப்படின்னா அந்த வரம் நமக்குள்ளே செயல்படணும்.
என்னென்னா அவர் எல்லாருக்கும் வரங்களை கொடுக்க என்ன செய்கிறாரு, அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறேன்னு சொல்லுகிறார். அந்த வரத்தை என்ன செய்யணும், நமக்குள்ளே இருந்து பயன்படுத்தணும், நமக்குள்ளே இருந்து செயல்படுத்தணும் தான் அவர் அதை என்னை விசுவாசிக்கிறவன் தான் செய்த கிரிகளை செய்வான், அதை பார்க்கலும் பெரிய காரியங்களை என்ன செய்வான்னு சொல்லி வேதம் சொல்லப்படுது. அது அப்போ அவர் சொல்கிறாரு, என்னை பார்க்கல நீங்கள் பெரிய காரியங்களை செய்ய போகிறீங்க. பாருங்கள், எபேசியர் 4 அதிகாரம் 8வது வசனம். அதலால் அவர் உன்னதத்தில் ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷனுக்கு வரங்களை அளித்து என்றைக்கும் சொல்கிறார் என்று சொல்கிறார். பாருங்கள், அவர் உன்னதத்தில் ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். பாருங்கள், என்னதான் விடுதலையாக்கி அநேகர் என்ன செஞ்சார், விடுதலையாக்கி வரங்களை கொடுத்து வல்லமைகளை கொடுத்து என்ன செய்கிறாரு, அவர் பயன்படுத்துறதுக்கு ஒரு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அந்த வரங்களை என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கையில் பயன்படுத்துகிற பிள்ளைகளாக என்ன செய்யணும், மாறணும். வசனம் சொல்லுது, அவன் கிரியத்தக்கன பலன் அளிக்கப்படும் என்று சொல்லப்படுது. அப்போ நம்ம எவ்வளோ தூரம் ஆண்டவருக்காக நம்ம ஓடுறோமோ, எவ்வளோ தூரம் ஆண்டவருக்காக பிரயாசப்படுகிறோமோ, அவ்வளோ தூரம் நமக்குள்ளே என்ன செய்யும், அந்த வரங்களும் வல்லமைகளும் வெளிப்படும். நம்ம அந்த வரங்கள் வெளிப்படுறதுக்கு என்னென்ன, இப்போ நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, நிறைய பேருக்குள்ளே நான் அநேகருக்கு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நிறைய வரங்களை வல்லமையிலும் வச்சுருக்கிறேன், இந்த கிருபிகளை உங்களுக்குள்ளே வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ என்னடா இவ்வளோ வச்சுருக்காங்க, ஒன்றுமே வெளிப்படலை அப்படின்னா, நம்ம செயல்படும் போது தான் வசனம் சொல்லுது, அவன் கிரியத்தக்கன பலன் அளிக்கப்படும். அப்போன்னா அவன் செயல்படணும். செயல்படாமல் என்ன செய்ய முடியாது, கடவுள்கிட்டருந்து நிச்சயம் அந்த வரங்களை என்ன செய்யணும், செயல்படணும். நம்ம எவ்வளோ தூரம் பிரயாசப்பட்டு ஊழியம் செய்கிறோமோ அவ்வளோ தூரம் என்ன செய்யும், அந்த வரம் நமக்குள்ளே வெளிப்படும். அந்த வரம் நமக்குள்ளே வெளிப்படணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், செயல்படணும். செயல்பட்டால் தான் நமக்குள்ளே கிரியை நடக்கிறத பார்க்க முடியும். இல்லைனா கிரியைகளை பார்க்க முடியாது, நமக்குள்ளே இருக்கிற வரங்களை நம்ம பார்க்க முடியாது. நம்ம சும்மா உட்காந்துட்ருக்குறோம், ஓடாமல் சும்மா உட்காந்துட்டு நம்ம ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தால் வரம் வெளிப்பட்டுரும் அப்படின்னு கிடையாது. நம்ம இறங்கி ஓடி, நோயாளிகள் இருக்காங்களா அவங்க மேலே கைகளை வச்சு ஜெபிக்கணும். அதே மாதிரி அசுத்தாவி இருக்கிறவங்க மேலே கைகளை வச்சு ஜெபிக்கும் போது என்ன செய்ய முடியும், அந்த ஆவி அவங்கள விட்டு வெளியே போகிறது என்ன செய்யும், நம்மளால் உணர முடியும். நம்ம வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு ஆண்டவர் என்னை பயன்படுத்துவார், ஆண்டவர் என்னை கொண்டு போவார், நம்ம தான் இறங்கி போகணும். கர்த்தர் சொல்கிறாரு, நீ இறங்கி போ. பவுல் சொல்கிற, நீ இறங்கி பட்டணத்துக்குள்ளே போ, நான் உன்னை கொண்டு செய்யும் காரியத்தை பயங்கரமாக இருக்குங்கிறாரு. நம்ம இறங்கி போகாமல் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டே வர நமக்குள்ளே வெளிப்படலை, வல்லமை வெளிப்படலை, நம்மக்கிட்ட வரம் கொடுக்கல, வல்லமை கொடுக்கல அப்படின்னு நினைக்க முடியாது. வசனம் சொல்லுது பாருங்கள், தெளிவாக சொல்லுது, சர்ப்பங்களையும் சேளுகளையும் மிதிக்கிற சகல சத்துருக்களையும் அதமாக்குற அதிகாரத்தை உனக்கு வைத்திருக்கிறேன். வசனம் சொல்லலை எப்படின்னா ஊழியக்காரனை கொடுத்துருக்கிறேன், இந்த இல்லை அவனுக்கு அப்போஸ்தலர் கொடுத்துருக்கேன், தீர்க்கதரிசி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லலை. நான் விசுவாசித்தா என்ன செய்ய முடியும், தேவனுடைய மகிமையை காண முடியும். நான் விசுவாசித்தா கர்த்தருடைய வல்லமைகளை என்ன செய்ய முடியும், கட்டவிழ்க்க முடியும். நான் விசுவாசித்தா என்ன செய்ய, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை என்ன செய்ய முடியும், நம்மளால் செய்ய முடியும். நான் விசுவாசித்தா என்ன, தேவனுடைய மகிமையை கண்டு என்ன செய்ய முடியும், அநேகத்து கர்த்தர் இருக்கிறாருன்னு சொல்லி என்ன செய்ய முடியும், நிரூபிக்க முடியும். அன்றைக்கி மோசையின் காலத்தில் பார்த்தீங்கன்னா மோசைகிட்ட சொல்கிறாரு, மோசே நீ போ, என்ன செய்ய, இஸ்ரவேல் ஜனங்கிட்ட போ, எகிப்துகிட்ட போ. அப்போ எகிப்தில் போகும்போது கர்த்தர் சொல்ல நிறைய அடையாளத்தை காமிச்சு அன்று சொல்கிறாரு, நான் இப்போ அங்கே போய் கேட்டேன், யார் உன்னை அனுப்புனான்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். இந்த வார்த்தையை சொல்லி தான் அனுப்புகிறாரு. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோன்னா, செயல்படணும். மோசே அன்றைக்கி நான் இருக்கிறவரை இந்த வார்த்தையை சொன்னப்பல எப்படி நம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி நான் அந்த வனாந்திரத்துலேருந்து முச்செடியிலே உட்காந்துருந்தேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ மோசே என்ன செஞ்சால், விசுவாசித்து என்ன செஞ்சால், பார்வோனுக்குள்ளே இறங்கி அங்கே போய் பேச ஆரம்பித்தவொன்னே தான் அங்கே கிரியைகளை நடத்த ஆரம்பித்தார் ஆண்டவர். அங்கே கர்த்தருடைய வல்லமைகளை வெளிப்படுத்தினார். எதுக்காக வெளிப்படுத்தினார்னா, நான் தான் உண்மை உள்ள கடவுளே. அப்போ அந்த இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்ய, அடிமைத்தனமாக, எகிப்தில் அடிமைத்தனமாக 430 வருஷம் அடிமைத்தனமாக, ஆபிரகாமின் காலத்திலே கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினது போல் இத்தனை வருஷம் அடிமைத்தனமாக இருப்பாங்க, இது இப்படி ஒரு சன்னதி எழும்பும், இப்படி ஒரு சன்னதி வந்து கானானுக்குள்ளே கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லி ஆவியானவர் அடிச்சார். அப்போவுமே பேசுகிறாரு. பேசும்போது அப்போ அன்னைக்குள்ள ஜெனரேஷனில் கடவுள் இவர் தான் ஏகோவா தேவன் அப்படின்னு சொல்கிறது, கடவுளை பிதாவானவர் தான் கடவுள் அப்படிங்கிறது தெரியும். அப்போ இந்த ஜெனரேஷனில் எகிப்தின் காலத்தில் பார்த்திங்கன்னா அடிமைத்தனமான காலத்தில் யார் கடவுளும் தெரியலை. வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரத்தை வணங்கி என்ன செய்ய, அவங்க இருதையெல்லாம் மடுத்து போச்சு, இதுதான் கடவுள், இது தான் வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு என்ன செய்ய, மைண்ட் செட் ஆயிடுச்சு. அப்போ ஆண்டவர் இவங்க கூக்குரலிடுறாங்க. எப்படின்னா, கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு சொல்லி கூக்குரலிடும்போது தான் கர்த்தர் தரிசனமாகி மோசையை எழுப்பி என்ன செய்ய, மோசைகிட்ட பேசுகிறார்.
அப்போ இவங்களுடைய வாதைகளை என்ன செய்ய அதிகமாக இவங்களுடைய வேதனை அதிகமாக கர்த்தருடைய பலிபீடம் அசைக்கப்படும் போது ஆண்டவர் ஒரு மோசையை எழுப்பி என்ன செய்கிறார், பேசி என்ன செய்யணும், இஸ்ரவேல் ஜனத்தை வெளியே கொண்டு வரணும், கொண்டு வந்து என்ன செய்யணும், நான் உண்மையுள்ள கடவுள்னு சொல்லி நிரூபிக்கணும். அதே போல் தான் அன்றைக்கி மோசையை தெரிந்தெடுத்தது போல் தான் இன்றைக்கி உங்களை என்னையும் தெரிந்து கொண்டு அந்த வரங்களையும் வல்லமைகளையும் தர விரும்புகிறாரு, கொடுத்துருக்கிறாரு. இப்போ சிலருக்கு கொடுத்துருக்கிறாரு, சிலருக்கு என்ன செய்ய அந்த அபிஷேகம் பெற்றவனே கொடுத்துருப்பாரு. அதேமாதிரி வரங்கள் என்ன செய்வார், அவன் கிரியை தக்கன பலன் அளிக்கப்படும். அப்போ என்னென்னா நம்ம பயன்படுத்த நம்ம எந்த அளவுக்கு ஆவியானவருடைய செயல்பாடுகளை நம்ம போகிறோம், எந்த அளவுக்கு நம்ம ஊழியம் செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளை என்ன செய்வார், அவர் நம்மளை பயன்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அப்போ நம்மளோட வாழ்க்கை என்ன அப்படின்னா, தேவ திட்டத்துக்கு நேரம் நம்ம போய்கிட்டு இருக்கிறோமா, தேவ நோக்கத்துக்கு நேரம் போயிட்டுருக்கிறோமா, அப்படின்னா தான் நமக்குள்ளே அந்த வரங்கள் வெளிப்படும். நம்ம சுய பலத்தில் ஓடணுன்னா கொஞ்ச நாள் தான் ஓட முடியும். அந்த வரங்களை நம்ம செயல்படணும் அப்படின்னா, நம்ம கிராமங்களில் யாராவது சுகம் இல்லாமல் இருக்கிறாங்க, பலவீனத்தோடு இருக்கிறாங்க, ஐயோ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்கிறாங்க, டாக்டர்னால் கைவிடப்பட்டிருக்காங்க, உலகத்தில் ஜனங்கள் எல்லாம் கைவிடப்பட்டிருக்கணும், அப்படிப்பட்டவங்களுக்கு போய் நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆவியானவர் நான் அவங்க கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார், வெளிப்படுகிற தேவனாக இருக்கிறார். நம்ம அப்படி தான் என்ன செய்ய முடியும், நமக்குள்ளே இருக்கிற வரங்களை என்ன செய்யும். பவுல் சொல்கிறாரு, உங்கள் வரங்களை நீங்கள் என்ன செய்யும், அனல் மூட்டி எழுப்புங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு பக்கம் செபிக்கவும் செய்யணும், ஒரு பக்கம் ஓடவும் செய்யணும். ஓடினா தான் என்ன செய்யும், நமக்குள்ளே இருக்கிற வரம் வெளிப்படும். இல்லைனா என்ன செய்ய முடியாது, வெளிப்பட முடியாது. நம்ம ஓட அவன் கிரியத்தக்கன பலன் அளிக்கப்படும். அப்போ நம்ம எவ்வளோ தூரம் ஓடுறோமோ நம்ம அந்த ஓடுறதை பார்த்து என்ன செய்யார், ஆண்டவர் நமக்கு வரங்களையும் வல்லமைகளையும் அவர் கொடுக்கறதுக்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறாரு. நம்ம அவ்வளோ தூரம் ஓடுறோம் அப்படின்னா என்ன செய்வார், அவ்வளோ காரியங்களை வெளிப்படுத்துவார். அதான் சொல்கிறார், அந்தரங்கத்துக்கிற பொக்கிஷங்களையும் வெளிப்படுத்த புதையல்களையும் நான் உனக்கு தருவேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணுறாரு. அப்போ நம்ம அந்த காரியங்கள் நமக்கு வெளிப்படணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், ஓடுறவங்களாம் மாறணும். அப்போ ஆண்டவர் பாருங்கள் அந்த தரிசனத்தை வைக்கிறார், யோனாவுக்கு அந்த தரிசனத்தை வைக்கிறார் பாருங்கள். தரிசனத்தை வச்சு நீ இப்போ என்ன செய்ய, நினைவுக்கு போய் என்ன செய்ய, ஜனத்துக்கிட்ட போய் என்ன செய்ய, முறையிடு. அப்போ யோனாவை அழைத்த அழைப்பு வேறு, நான் என்னையும் அழைத்த அழைப்பு வேறு. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அழைப்பு இருக்கும். அந்த அழைப்பின்படி நம்ம போகும்போது அந்த அழைப்புக்கு தகுந்த வரங்களை நமக்கு தந்திருப்பார். யோனா பிரசங்கம் பண்ணணும், யோனா என்ன செய்யணும், பிரசங்கம் வந்து பாவத்தையும் நீதியும் கண்டித்து உணர்த்தி என்ன செய்யணும், நினைவுக்கு போய் என்ன செய்யணும், பாவத்தையும் என்ன செய்ய, நீதியும் கண்டித்து உணர்த்தி என்ன செய்யணும், யாரை முன்குறிச்சிருக்கிறாரோ அந்த மனுஷனை தான் அனுப்புகிறாரு. அப்போது பாருங்கள், யோனா போய் அங்கே போய் பாவத்தையும் நீதியும் கண்டித்து உணர்த்தும் போது ஆவியானவர் என்ன செய்ய வெளிப்பட்டும் போது என்ன செய்ய, எல்லாரும் மனந்தரும் என்ன செய்ய, அந்த பட்டணமே என்ன செய்ய காக்கப்பட்டுச்சு. அதே போல் தான் இன்றைக்கி நானும் நீங்களும் இறங்கி போகும்போது தான் அங்கே வரங்கள், யோனா நினச்சிருந்து நமக்குள்ளே வரம் வெளிப்படாது, நமக்குள்ளே என்ன செய்ய முடியாது, நம்ம சொன்னால் எவன் கேட்பான் அப்படின்னு சொல்லி தான் பின்னி திரும்பி தான் என்ன செய்ய, தரிசி கப்பல் ஏறும்போது ஆண்டவர் யாரை கொண்டு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறாரோ அதே போல் யோனாவை கொண்டு தான் அங்கே பேசணும், யோனாவை கொண்டு தான் நினைவுக்கு என்ன செய்யணும், ஒரு மனம் திரும்பல தரணும் அப்படின்னு சொல்லி தேவனுடைய திட்டம் இருந்துச்சு. அப்போ யோனாவை அங்கே கொண்டு போய் விட்டார். நமக்கு அதே மாதிரி திட்டம் இருக்குன்னு சொல்ல முடியாது. நம்ம பார்ப்பார், இன்றைக்கி பார்ப்பார், சொல்லிகிட்டே இருப்பார், நீ எழும்பி போ என்ன செய்ய, சுவிசேஷத்தை அறிவியே, இவங்களுக்கு போய் ஜெபம் பண்ணு, இவங்களுக்கு போய் கட்ட வில்லு அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். நம்ம கேட்கல அப்படின்னா ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவனாக இருக்கிறேன்னு சொல்லுகிறாரு. எல்லாருக்கும் ஒரே மாதிரி தரிசனம் இருக்காது. நம்ம கொஞ்சம் தீவிரமாக ஓட வேண்டியது இருக்கும், இல்லைன்னா நமக்கு ஒரு தீவிரமாக என்ன செய்யணும், செயல்பட வேண்டியது இருக்கும். நமக்கு ஒரு தீவிரமாக என்ன செய்யணும், அந்த காரியங்களை நம்ம கொண்டு இதை செய்யணும் அப்படின்னு. அப்போ பார்ப்பார், ஒரு டைம் 2 டைம் பார்ப்பார், அடுத்து என்ன செய்வார், விளைவிக்கிறவார், அவ்வளோதான். இப்போ சவுலோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு பாருங்கள், அபால மரணம் இருந்துச்சு. அதே போல் தான் என்ன செஞ்சுருவோம், நம்ம வாழ்க்கையில் ஒரு திருப்தி அடைய முடியாது, நம்ம வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை பார்க்க முடியாது. அப்போ நம்ம தேவ திட்டத்துக்கு பாருங்கள், யோனாவை பாருங்கள், தேவ திட்டத்துக்கு ஒப்பு கொடுத்து அவன் செயல்பட அதுக்கு பிறகு பலவீனப்பட்டு பாருங்கள், எல்லாருக்கும் அந்த பிரயாணத்தில் பாருங்கள் பொருள் சேதம் இருந்துச்சு, பிரயாண சேதம் வரல. எதுக்கு அப்படின்னா அப்போ தரிசனம் வச்சது உண்மை. மாலுமி சொல்கிறான், யார் மேலாம் தெய்வ குத்து இருக்குன்னு தெரியல, மாலுமினை தீக்க தரிசியா இல்லை வேத பண்டிதனா இல்லை கத்துருட்ட அடிக்கடி பேசிட்டு இருக்கானா, அவனுக்கு ஆவியானவர் வெளிப்படுத்திருக்கிறார் பாருங்கள். என்னன்னா இப்படி இதெல்லாம் இருக்குது, யார் மேலே தெய்வ குத்து இருக்குன்னு தெரியல, இவ்வளோ தூரம் நம்ம சாமியெல்லாம் கும்பிட்றோம், என்ன செய்ய, எந்த சாமியும் கை கொடுக்கலையே, எதுக்குமே மனநிலை, அப்போ யார் தெய்வ குத்தம் பண்ணனா அப்படிங்கிறது யோனாவை பார்த்து கேட்குறான். இப்போ பாருங்கள், சீட்டு எழுதி போட்டோம் யோனா பிள்ளை. அப்போ யாரை கொண்டு செய்யணுமோ காரியங்களை அதை தெளிவாக செய்வார். அதுதான் என்ன செய்யும், அந்த வரங்களை என்ன செய்யணும், யாரை கொண்டு செயல்படுத்தணுமோ அந்த வரங்களை கொண்டு இந்த பட்டணத்தில் மனம் திரும்ப கேட்ட என்ன செய்யணும், வல்லமை வெளிப்படணும். அப்படின்னா யோனாவை கொண்டு செஞ்சுக்க, நினைவுக்குள்ள யோனாவை கொண்டு. அதே போல் தான் இந்த குடும்பத்தில் நம்ம யாராவது மனம் திரும்பி ஆண்டவருக்கு நேரம் திரும்பணும் அப்படின்னு சொல்லி தேவ திட்டம் வச்சுருந்தாருன்னா நம்மளை கொண்டு எத்தனை ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தணும்னு வச்சுருந்தாரோ அந்த ஆத்மாக்கிட்ட நம்மளை கொண்டு போய் விடுவார்.
விடும்போது என்ன செய்வார், விட்டு என்ன செய்வார், அவங்கள என்ன செய்வார், ரட்சிப்புக்குள்ளே நம்மளை நடத்துவார். அதான் நமக்குள்ளே வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அப்போ நம்ம அந்த காரியங்களுக்கு நம்ம செயல்படும் போது அவர் பலத்த காரியங்களை அவர் செய்கிறதுக்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். பாருங்கள், ஆவியானவர் நம்மளோடு கூட இடைப்படுறதுக்கு எவ்வளோ காரியங்களை நமக்குள்ளே வெளிப்படுத்துகிறாரு பாருங்கள். அப்போ அந்த பாருங்கள், யோனா 2வது அதிகாரம் 10வது வசனம். பாருங்கள், கர்த்தர் மீனுக்கு கட்டளை இட்டார், அது யோனாவை கரையிலே விட்டது. அப்போ பாருங்கள், ஆண்டவர் நினச்ச ஒரு மீனை, இவன் இப்படிப்பட்டவன் தெரியும், இப்படிலாம் நடக்கும்னு தெரியும், அதனால் என்ன செஞ்சுருக்கார், ஒரு மீனை கட்டளை இட்டுன்னு மீனில் என்ன கரையில் போய் விட்டுரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ பாருங்கள், எல்லா விஷயமும் தெரியும், நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், நம்ம எப்படி வாழ்கிறோம், நம்மளை எதுக்காக முன்குறித்திருக்கிறாரு, எதுக்காக நமக்கு வரங்களும் வல்லமையும் தந்திருக்கிறாரு, எதுக்காக கிருபையை தந்திருக்கிறாரு, எதுக்காக மகிமையை தந்திருக்கிறாரு. என்னென்னா மகிமை எதுக்கு தந்திருக்கிறாருன்னா ஜனத்தோடு பேசுகிறதுக்கு தான். ஜனத்தோடு கர்த்தர் ஆவியானவர் பேசும்போது அவங்க பிரசன்னத்தை மகிமையை உணர்வாங்க. வரங்களை எதுக்கு கொடுத்துருக்கிறாருன்னா கர்த்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நிரூபித்து கர்த்தர் உன்னை நடத்துவார், கர்த்தர் உன்னை உயர்த்துவார் அப்படிங்கிறது நம்பிக்கை வரணும் அப்படிங்கிறது தான் வரங்களை கொடுத்துருக்கிறாரு. அப்போ கர்த்தர் நம்மளை நடத்தணும் அப்படின்னா கர்த்தருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து அவருடைய திட்டத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம செயல்படும் போது தான் ஆவியானவர் நம்மளுக்கு கிடைக்கிற பலத்த காரியங்களை அவர் நமக்கு செய்கிறதுக்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். பாருங்கள், 7வது அதிகாரம், மத்தேயு 7வது அதிகாரம் 11வது வசனம். பாருங்கள், ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது பரலோகத்திற்கு உங்கள் பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்வதற்கு நன்மையானவர்களை கொடுக்க அதிக நிச்சயம் அல்லவா. பாருங்கள், பொல்லாதவர்கள் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க நீங்கள் என்ன அறிந்திருக்கிற போது நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா பரலோகத்தில் இருக்கிற பிதா நான் உனக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கறதுக்கு என்ன ஏமாத்துறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பாருங்கள், அவர் நல்ல ஈவுகளை கொடுக்குற தகப்பனாக இருக்கிறேன்னு சொல்லுகிறார். அப்போ பாருங்கள், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். என்னை கேட்குற எவனும் பெற்றுக்கொள்ளுவான், தேடுகிறவன் கண்டடைவான் என்று தட்டுகிறவனுக்கோ திறக்கப்படும். அப்போ நான் கேட்குறவன் தான் எவனும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவரே எனக்கு வரம் வேணும், வல்லமை வேணும், நான் உமக்காக வாழணும், சித்தத்தை செய்யணும், உமக்காக என்ன செய்யணும், நான் கடைசி காலம் எழுப்புவதற்கு என்னை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது தான் பெற்றுக்கொள்ள முடியும். கேட்காத்தரையும் என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ ஆண்டவர் பாருங்கள், கேட்கும்போது என்ன செய்ய முடியும், நம்மளோட அது வசனம் சொல்லுது பாருங்கள். மத்தேயு 7வது அதிகாரம் 21வது வசனம். பரலோகத்திற்கு என் பிதாவின் சித்தத்தின்படி செய்யணும், பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானாலே என்னில் நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவனோ அதில் பிரவேசிப்பதில்லை. பாருங்கள், அந்நாளில் அவர் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினால் அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். பாருங்கள், பிதாவின் சித்தத்தை செய்யணும். அப்போ பிதா என்னென்னக்கு நம்ம நோக்க வச்சிருக்கிறானோ, யோனாவை கொண்டு என்ன செய்ய நினைச்சாரோ அந்த சித்தத்தை என்ன செஞ்சார், யோனா செய்து நிறைவேற்றி என்ன செய்ய ஆண்டவருக்கு நேரம் திருப்பி என்ன செய்ய மனம் திரும்புக்கு ஏற்ற கனிகளை நினைவு பண்ணார். அதே போல் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும், ஆண்டவர் நம்மளை எதற்கு முன்குறித்திருக்கிறாரோ அந்த திட்டத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம அந்த காரியத்துக்கு ஒப்பு கொடுத்து நம்ம செயல்படும் போது பலத்த காரியங்களும் பலத்த வல்லமைகளும் பலத்த வரங்களும் பலத்த மகிமையும் நமக்குள்ளே வெளிப்பட அவர் சுத்தமுள்ள தேவனாக இருக்கிறாரு. அப்போ கர்த்தர் பாருங்கள், பெரிய காரியங்களை செய்யணும், யாராவது ஒரு மனுஷன் வேணும், அதுதான் அவருடைய நோக்கமாக இருக்குது, அவருடைய சுத்தமாகவும் இருக்குது. பார்த்துக்கோங்க. அப்போ ஆவியானவர் நம்மளோடு இடைப்படணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போது இவ்வளோ காரியங்களை என்ன செய்யுது பாருங்கள். பாருங்கள், 20வது வசனத்தில் மத்தேயு 20வது வசனம் சொல்லுது பாருங்கள். அதனால் அவருடைய கனிகளை அவர்களே அறிவீர்கள், அவங்களுடைய கனிகளை அவர்களே அறிவீர்கள். அப்படின்னா எனக்குள்ளே இருக்கிற கனிகை நான் அறிவேன், எனக்குள்ளே என்ன வரம் இருக்குது, என்ன வல்லமை இருக்குது, என்ன கிருபை இருக்குது அப்படிங்கிறத நான் அறிந்து கொள்ளுவேன். அப்போ இன்னும் நீங்கள் தெரிந்து கொள்ளலை அப்படின்னா, இன்னும் நீங்கள் ஆண்டவருக்குள்ளே இன்னும் ஐக்கியமாக இல்லை, இன்னும் வரங்களுக்குள்ளே என்ன செய்யலை, நீங்கள் அதுக்குள்ளே போகல, நீங்கள் இன்னும் வளங்களுக்குள்ளே நீங்கள் அந்த அளவுக்கு ஆண்டவருக்குள்ளே என்ன செய்யலை, செயல்படலை. நீங்கள் ஜெபம் பண்ணலாம், அது தப்பே கிடையாது, வேத வாசிக்கலாம் தப்பே கிடையாது, நம்ம மேலே விழுந்த கடமை, நம்ம அதை செஞ்சு தான் ஆகணும். செய்யாமல் இருந்தால் ஆண்டவர் நம்மளோடு இருக்க முடியாது. அந்த வரங்களுக்காக நம்ம என்ன செஞ்சுருக்கோம், வரங்களுக்காக என்ன பிரயாசப்பட்டிருக்கிறோம், ஆண்டவருக்காக ஓடி இருக்கிறோமா, சுவிசேஷம் அறிவிச்சுக்கணும், கட்டுண்டவர்கள்லேருந்து காவலேருந்து விடுதலையாக்க இருக்கிறோமா, மூங்களை முறித்திருக்கிறோமா, சத்துருவின் வல்லமைகளை அதமாக்கிறோமா, சாத்தனோட திட்டங்களை அளமாக்கியிருக்கிறோமா, நோயாளிகளை குணமாக்கி என்ன செய்ய அவங்கள என்ன செய்ய கற்றுக்கிறாரு நடத்திருக்கிறோமா. பாருங்கள், பிதாவின் சித்த செய்கிறது தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் வேதம் தெளிவாக சொல்லப்படுது. அப்போ
ஆண்டவர் நம்மளை எதற்கு முன்குறித்திருக்கிறாரோ அந்த திட்டத்துக்கு நம்ம நடக்கும்போது அவர் நம்ம பெரிய காரியங்கள் அவர் செய்கிறதுக்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிற ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, அப்பா வாக்கு கடங்கா பெருமூச்சோடு வேண்டுதல் பண்ணுவேன்னு சொன்னீங்களே, அந்த வார்த்தையின்படி ஜெபிக்கிற ஆண்டவரே, உங்கள் தெய்வீக பிரசன்னத்தின் வல்லமை பிள்ளைகளை ஆளுகை செய்வதாக. ஆவியானவரே, உங்கள் அபிஷேக ஆண்டவரே ஒவ்வொருவர் மேலே ஆளுகை செய்வதாக. அந்த வரங்களும் வல்லமைகளும் அநேக பிள்ளைகளுக்குள்ளே வெளிப்படுவதாக. பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக. இம்மட்டும் காத்த வினசரே, உம்மை துதிக்கிற ராஜா, இந்த எழுப்புதல் நேரத்துக்காக இந்த பிள்ளைகளோடு நீங்கள் பேசுகிறதுக்காக நன்றி செலுத்துக்கிறேன். இம்மட்டும் காத்த வினசரே, உம்மை துதிக்கிறோம். இனி காத்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.